சவுண்ட் ப்ளஸ் வைப்ரேஷன், இது இரண்டும் சேர்ந்தது மியூசிக்காக தானே இருக்கணும் இல்லையா? ஏன்னா மியூசிக்கில் தான் சவுண்டு, வைப்ரேஷன், அந்த 7 ஸ்வரங்களை நீங்கள் பாடும்போது கரெக்டாக அந்த அதிர்வு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த சா கரெக்டாக வரும் இல்லையா? அதே போல் தான் ஒரு இசைக்கருவி, ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அதுலேயும் இருக்கிறது பேசிக்கான விஷயம் 2 தான். ஒன்று சவுண்டு, இன்னொன்று வைப்ரேஷன். அது தாள இசைக்கருவியாக இருந்தாலும் சரி, இல்லை வாத்திய கருவியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே சவுண்டு, வைப்ரேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? மெடிடேஷனுக்கும் ஓஷோ அதை பயன்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஓஷோவுடைய எல்லா மெடிடேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் எந்த குருமார்களும் இதை முயற்சி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஓஷோ அதை முதல் தடவையாக அதை செஞ்சுருக்காரு. எத்தனை வருடங்களுக்கு முன்னாடியே 70கள்லையே அதை பண்ணியிருக்காரு. அதாவது ஓஷோட எல்லா மெடிடேஷன், நாத பிரம்மா, டைனமிக், குண்டலினி, நட்ராஜ், இந்த மாதிரி எல்லா மெடிடேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட தான் நம்ம பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மியூசிக்ஸாக இருக்கும். அப்போது சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இது பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இன்னொன்று, நம்மளுடைய 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஆனால் முக்கியமானது அந்த 7 சக்கரங்கள் தான். அந்த 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் அதை பாசிட்டிவாக ட்ரிகர் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கிற அதாவது அதில் ஏதாவது அந்த சக்தி குறைபாடு இருந்ததுன்னா, எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா அந்த எனர்ஜியை உயர்த்துறதுக்கு நம்ம மியூசிக்கை யூஸ் பண்ணலாம். அதாவது சவுண்டையும் வைப்ரேஷனையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஓஷோ உருவாக்குன நாத பிரம்மாவில் பார்த்தீங்கன்னா இந்த 2ம் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது சவுண்டு ப்ளஸ் வைப்ரேஷன். நம்ம அப்படிங்கிற அந்த சவுண்டு, ஹம்மிங் சவுண்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளேயே அந்த அதிர்வலைகள் பயணிக்கும். அதை நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நாதபிரம்மா மெடிடேஷன் பண்ணவங்க அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வைப்ரேஷன் உடம்பு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதாவது மூக்கு நுனி வைப்ரேட் ஆகும், உதடு நுனி வைப்ரேட் ஆகும், இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபுல்லாகவே அது வைப்ரேட் ஆகும், அடிவயிறு வரைக்கும் அந்த அதிர்வுகள் பயணிக்கும். அதே போல் ஒரு மியூசிக் கற்றுக்கிறதோ, அதாவது வாய்ப்பாட்டு வோக்கல் கற்றுக்கிறதாகட்டும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதுமே கிட்டத்தட்ட இல்லை, முழுசாகவே ஒரு தியானம் பண்ணுற மாதிரி அதுக்கு சமம். அது பார்த்திங்கன்னா 7 ஸ்வரங்கள் அப்படிங்கிறது 7 சக்ராஸோட சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே போகும். அப்போது ஓஷோ அந்த மியூசிக்கை பேசிக்காக வச்சு, ஏன்னா நீங்கள் இப்போ 1 மணி நேரம் நீங்கள் கண்ணை மூடி உட்காருங்கன்னா உங்களால் உட்கார முடியாது. ஆனால் ஓஷோட மெடிடேஷனில் 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் உருவாக்கியிருக்காரு. அப்போது அந்த அதிர்வலைகளை பயன்படுத்தி, சப்தங்களை பயன்படுத்தி நம்ம 7 சக்கரங்களில் உள்ள எனர்ஜியை லோவாக இருக்க எனர்ஜியை அதிகப்படுத்த முடியும். அதே போல் அதை ஹீல் பண்ணவும் முடியும். அந்த அளவுக்கு சவுண்டும் அந்த அதிர்வலைகளும் முக்கியமான பங்கு வகிக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் நாதபிரம்மா தொடர்ந்து ஒரு மாதம் பண்ணினேன். அது நடந்து ஒரு 4 வருஷம் இருக்கும். தொடர்ந்து 1 மாதம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபுல்லாக அந்த முழங்கைக்கு கீழே இந்த கரெக்டாக இந்த இடம் மட்டும் அப்படியே ஒவ்வொரு செல்லும் அப்படியே அதிர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதை அதிர்ந்துக்கிட்டே இருந்ததை நான் எல்லா 24 மணி நேரம் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போது எனக்கு நான் எனக்கு சயின்ஸை பற்றியோ அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. இப்போ ஸ்கூலில் படித்தது எலக்ட்ரான் அதெல்லாம் எனக்கு ஞாபகத்திலே இல்லை. நம்ம சயின்ஸுக்கும் அதுக்கும் 10th வரைக்கும் தான் சயின்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் படிக்கல, காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் படித்தோம். ஆனால் அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் பற்றி எனக்கு தெரியாது. அப்போ நான் ஒரு ஓஷோ நண்பர்கிட்ட இதை
ஷேர் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலெக்சுவல். அவர் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசுவார். ஓஷோ மெடிடேஷனில் இந்த மெடிடேஷனில் கரெக்டாக இந்த மியூசிக் ஆட் ஆகும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் ஆகும்லாம் சொல்லுவார். நம்ம வருஷக்கணக்காக பண்ணினாலும் நமக்குள்ள ஆழமாக போயிருமே தவிர அந்த மியூசிக் என்னென்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதில் அப்படியே கரைஞ்சி காணாம போகதான் தெரியுமே தவிர ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அந்த ஏதோ நியூட்ரான் அது வந்து அதிர்வுகளால் ஆனதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படின்னு. அந்த அணுக்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் அது. அப்போது அந்த அளவுக்கு வந்து நாதபிரம்மா வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன். எல்லா டெக்னிக்ஸ்லேயும் ஓஷோ வந்து மியூசிக் பயன்படுத்தினாலும் நாதபிரம்மா மெடிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு அதிர்வலைகள் ரெண்டையும் சேர்த்து அது ஒரே மெடிடேஷனில் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் குண்டலினி ஷேக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியுமே ஷேக் ஆகும், ஃபுல் பாடியுமே ஒரு வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த சவுண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதுக்காக ஓஷோ பீப்புள் வந்து அந்த காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேக்கிங்னா அந்த உடம்ப ஷேக் பண்ணுறத வந்து ஒரு சவுண்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குண்டலினி மியூசிக்கு. அதே போல் நாதபிரம்மாவும் அதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது திபெத்தியன் மெத்தடுங்கிறதுனால அந்த சிங்கிங் பவுலை வச்சு தான் அந்த மியூசிக் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் எனர்ஜி ஷேரிங் ரிசீவிங்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோட உங்களுடைய எனர்ஜியை பிரபஞ்சத்தில் நீங்கள் போய் கரையும் போது இல்லை உங்களுக்குள்ள பிரபஞ்சம் கரையும் போது அது எப்படி அதை வந்து அந்த உணர்வை வந்து ஒரு சவுண்டில் கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் மியூசிக். அப்போ அது நமக்கு இன்னும் அந்த உணர்வுக்குள்ளே ஆழமாக போக, இன்னும் அந்த மெடிடேஷனுக்குள்ளே நம்ம ஆழமாக போக அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். அதே போல் எல்லா மெடிடேஷன் டெக்னிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே தூண்டப்படுற மாதிரி தான் அந்த மியூசிக் எல்லாமே இருக்கும். அந்த உணர்வுக்கு ஒரு ஒளி வடிவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி தான் அந்த மியூசிக்கை வந்து ஓசோடைய டிசேபிள்ஸ் வந்து அந்த காலத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் வெஸ்டர்னர்ஸ் வந்து ஓஷோ கிட்ட வந்ததுக்கு பிறகு தான் ஏகப்பட்ட சாத்தியக்கூறுகள் நடந்தது. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக்கு வந்து ஓஷோ வந்து இந்த சிவவாத்தியம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கோயிலெல்லாம் வந்து அந்த அர்த்தஜாம பூஜைக்கு வந்து ப்ளே பண்ணுவாங்க. அந்த சிவவாத்தியம் பயங்கரமாக இருக்கும். அதை தான் வந்து யூஸ் பண்ணி டைனமிக் மெடிடேஷன் வந்து நடத்தியிருக்காரு. அதுவும் டைனமிக் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காது ஃபஸ்ட்டு இப்போ இருக்க மாதிரி. காலையில் வந்து ப்ரீத்திங்கும் கெத்தாரிசஸும் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் வந்து அந்த சவுண்டு அது வந்து 2வது பார்ட் வந்து ஈவினிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எல்லாரும் அந்த அப்போ வந்து ஹூக்கு பதிலாக அல்லாஹூன்னு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் பார்த்த மாதிரி ஞாபகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஷோ வந்து அந்த அந்த இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கை ரெண்டையும் நல்லா உயரமாக தூக்கி ட்ரிகர் பண்ணுவார். பயங்கரமாக இருக்கும் அது பார்க்கும்போதே. அந்த எனர்ஜியை வந்து அவ்வளோ தூரம் அவர் ட்ரிகர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி தான். அதனால சவுண்டு வைப்ரேஷன் மியூசிக்கு மட்டும் இல்லை, மெடிடேஷனுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்குள்ள ஆழமாக கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓஷோட மெடிடேஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் வந்து அது இருக்கும் மியூசிக்கு ப்ளஸ் அது டைனமிக்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு சொல்லும்போது அதே மாதிரி தான் அந்த சவுண்டு வந்து அவ்வளோ நம்ம செக்ஸ் சென்டர்லேருந்து உச்சி வரைக்கும் போய் ஹிட் ஆகும். அந்த 4th ஸ்டேஜ். அதே போல் நாதபிரம்மா, அதே போல் குண்டலினி ஷேக்கிங்கில் அது மாதிரி, அதே போல் நோ டைமென்ஷனும் அப்படி தான்.
நோ டைமென்ஷனோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் அந்த ஷூங்கிற சவுண்டு வந்து அப்படிதான் அடியிலேருந்து அடி வயிற்றுலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓஷோ வந்து சவுண்டு ப்ளஸ் வைப்ரேஷன் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதனால தான் வந்து அவரோட டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்மளை கொண்டு போகும். அப்போ நார்மலாக நம்ம சைலன்ஸ் சிட்டிங் உட்காந்து நம்ம ஆழமாக போகிறதுக்கும் அதுக்கு பல வருடங்கள் ஆகும். அதை நீங்கள் விடாமல் தொடர்ந்து அதை வந்து பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ணினா தான் ஏதோ நமக்கு கொஞ்சமாவது அந்த ஒரு சைலன்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் ஓஷோட டெக்னிக்ஸை இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைலன்ஸ் உட்காரும்போது அந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்மளை கொண்டு போகும். நம்மளுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து கிளென்சிங் பண்ணும். நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து கிளென்சிங் ஆகும். இந்த சவுண்டுக்கும் வைப்ரேஷனுக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதை தெரிஞ்சு தான் ஓஷோ அவரோட டெக்னிக்ஸ் எல்லாத்துலேயும் அதை பயன்படுத்தியிருக்காரு. மேலும் இது மாதிரி ஆழமான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். நன்றி.